அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு சோசியல் இஷ்யூஸ்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிரீன் தமிழ்நாடு மிஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல கேள்வி. சரியா? ஸோ கிரீன் தமிழ்நாடு மிஷன் டுவர்ட்ஸ் அ கிரீனர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு போட்டோம். சிம்பிளான கொஸ்டின் தான். சரியா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கும். ஓகேவா? யூனிக் இனிஷியேட்டிவ் எதுக்காக நம்மளோட ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ தட் நம்ம நேஷனல் கோலான 33% ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறத ட்ரீன் கவர் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணணும் சொல்லி. சரியா? ஸோ நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது சொல்றோம். 20.34 ஃபாரஸ்ட் கவர் இருக்கு. ட்ரீ கவர் வந்து 3.4% வந்து இருக்கு. சரியா? இதை சொன்னதுக்கு அப்புறமா இந்த திட்டத்தோட லான்ச் வந்து கொடுக்கும். சிக்னிபிகன்ஸ் ஆஃப் கிரீன் தமிழ்நாடு மிஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சிக்னிபிகன்ஸ்குள்ள போகலாம். லான்ச் பண்றாங்க 2022ல. எதுக்காக அப்படின்னா 23.69ல இருந்து 33% கிரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன டார்கெட் இருக்கு ஓவராலா 10 இயர் பீரியட்ல 265 crore சாப்லிங்ஸை வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட். அதே மாதிரி ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிரீன் கவர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவரை வந்து என்ன பண்ணணும்னா 12,076 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நேராக அடுத்ததா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அட்ரஸ் பண்ண வேண்டியதான். சிக்னிபிகன்ஸ் ஆஃப் கிரீன் தமிழ்நாடு மிஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் கிரீன் கவர். கரண்டா 23% இருக்கு. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா சாப்லிங்ஸ் வந்து பிளான் பண்றாங்க. 2025ல மட்டும் 12 crore சாப்லிங்ஸ் பிளான் பண்ண போறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு கார்பன் சிங்கா ஆக்ட் ஆகுது. கார்பன் சிங்க் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மரம் வந்து பண்ணும் இல்லையா? அப்ப கார்பன் சிங்கா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். 30 to 35 மில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது சப்போர்ட் லைவ்லிஹுட். எப்படி ஒரு ஃபாரஸ்ட் நம்ம கிரியேட் பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் மூலியமா பெனிஃபிட் ஆகுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சஸ்டெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஸோ ஃபாரஸ்டோட பயோடைவர்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெயின்ஃபாலுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. எப்படி கிரீன் கவர் அதிகமா இருக்கப்ப கிளவுட் ஃபார்மேஷன் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம கோட் பண்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். அதாவது இந்த மிஷனோட கிரீன் தமிழ்நாடு மிஷனோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும் கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரியா? அதான் கீ காம்பனன்ட் இந்த மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கம்யூனிட்டியோட இன்வால்மெண்ட் இருக்கிறப்பதான் கிரீன் கவரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது இன்ஸ்டிடியூஷனலைசிங் பிளான்டிங் ஹேபிட். ஓகேவா? நமக்கு இந்த மரம் நடக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனாலதான் என்ன பண்றாங்க சாப்லிங்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பிளான்டேஷன் டிரைவ் அப்படிங்கறத கண்டக்ட் பண்றாங்க. மரம் நடக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கறத கண்டக்ட். இதன் மூலியமா நமக்கு மரம் நடுறதை அதிகப்படுத்துறாங்க. சரியா? இதெல்லாம் சிக்னிபிகன்ஸா இருக்கு. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டிஸ்கஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதனால ஒரு 2-3 சேலஞ்சஸ் சொல்லலாம். ஓகேவா? சேலஞ்சஸ்ன்னு பாக்குறப்ப என்னதான் மரம் நட்டுட்டே வந்தாலும் டீஃபாரஸ்டேஷன் இருக்கு. ஆனா இந்த இந்த ரெண்டுமே வந்து ஆப்ட் ஆகாது. ஓகேவா? நம்ம இந்த மிஷனுக்கு ரிலேட்டான சேலஞ்சஸ் எழுதணும். அப்படி பாக்குறப்ப கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் இல்ல, அர்பன் ஃபாரஸ்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியல, சாப்லிங்ஸ் வந்து குவாலிட்டியா இல்ல, இந்த மாதிரி ஏதாவது நம்ம போட முடியும். ஓகேவா? இந்த 2 பாயிண்ட்டும் ஓவராலா ரொம்ப லார்ஜர் பாயிண்டா இருக்கு. இது தேவைப்படும். சரியா? மிஷன் நடைமுறைப்படுத்தல என்ன சேலஞ்சஸ் இருக்கு? பட்ஜெட்டரி அலோகேஷன் கம்மியா இருக்கு, சாப்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து புவரா இருக்கு. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்ததா வே ஃபார்வர்ட். ஸோ நிறைய பிளான்டேஷன் டிரைவ்ஸ் நடத்துங்க. செலிபிரிட்டிஸை வந்து இன்வால்வ் பண்ணணும். இன்டர்நேஷனல் பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணணும். அப்புறமா வந்து பிளான்டேஷன் டிரைவ்ஸை வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். கிராமப்புறங்கள்ல பிளான்டேஷன் டிரைவ்ஸ் தான் நடக்குது அப்படின்னா அதுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு வே ஃபார்வர்டு கொடுக்கும். சரியா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? நல்லா பண்ணலாம். நீங்க ஒரு தடவை எழுதி பாருங்க. சரியா? சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.